என்ன சொல்கிறது, யோகானா யோகா மட்டும் கிடையாது. அது இல்லாமல் நிறைய ஒரு மன அமைதியாக இருக்கிறது எப்படி, நம்ம எப்படி ஹெசிடேட் இல்லாமல் நம்மளை எப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரி இது நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொறுமையாக கையாளுற தன்மை இருந்தது. சாம்பவி மகாமுத்ரா கோர்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த யோகா கிளாஸுக்கு வந்தவுடனே நான் உடல் ரீதியாக என்னுடைய முதுகெலும்பு அதனுடைய டெவலப் இதை நான் நல்லபடியாக உணர்ந்தேன். என்னோட லைஃப்பில் பெரிய மாற்றமாக அது அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சத்குரு. இதுக்கு மேலேயும் இந்த ஒரு பயிற்சி, இந்த 7 நாள் நடக்கிற இந்த பயிற்சியோட பலனே இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக நான் அடுத்த பயிற்சிக்கு கலந்துப்பேன். நான் மற்றவங்க கிட்ட எப்படி வெளிப்படுவேன் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் நான் நல்லாவே எனக்குள்ளேயே நான் ஒரு சேஞ்சஸ் நிறையவே பார்த்தேன். நம்ம தலையில் என்றைக்குமே ஒரு அகங்காரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதை பற்றி நான் போய் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு நானே எனக்கு யோகா தெரியுமா, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் இதை பற்றி பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நானுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் தான் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னை நான் உணர்ந்திருக்கேன். மன அமைதி எனக்கு ரொம்ப கிடைச்சிச்சு. உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வந்தேன். நான் என்னோட முத நாள் நிகழ்ச்சியெல்லாம் கவனிக்கவே முடியல, ஹெட்டேக் அவ்வளோது. பட் போக 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 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே குறைஞ்சி இப்போ நார்மலாகவே என்ன 7 days கிளாஸ் முடியுதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு வாரம் மட்டும் பத்தலை, இன்னும் மேலும் பாலஸ்பந்தனா இன்னும் அதுக்கு மேற்கொண்டு இருக்கிறதையும் நான் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வந்ததுலேருந்து செய்கிறப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கிற மாதிரி இருந்தது. கரெக்டான நேரத்தில் படுத்தோம்னா 8, 8:30, 9க்குள்ளார தூங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. கரெக்டாக 4 மணிக்குன்னா முழிப்பு வந்துடுது. இது வந்து இந்த கிளாஸ் வந்ததுலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. பிடிச்சி நம்ம அந்த சத்குரு சொல்கிற சொற்பொழிவுகள் அதுகெல்லாம் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்ஜாய் பண்ணி அது கேட்குற மாதிரி இருந்தது. அது நேரம் போனதே தெரியவே இல்லை. நான் இந்த 7 நாள் வந்து எனக்கு எப்படி போனதுன்னே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் கர்ம யோகா அப்படிங்கிறத இங்கே இருக்கிற இந்த ஏற்பாடு பண்ணி நடத்தின செயல் வீரர்கள்ட்ட இருந்து பார்த்தேன். வாலண்டியர்ஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப எதுக்குமே வந்துட்டு கோவப்படாமல் அவ்வளோ அமைதியாக ஒரு பண்பாக அந்தளவுக்கு நடந்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக இந்த வாலண்டியரிங் பற்றி சொல்லணும்னா பொறுமையோட சிகரமே அவங்கள இப்போ நான் வந்து நேற்று பார்த்த மாதிரி தெரியுது. இப்படி இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமான்றதையும் நான் அவங்கள பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. வாலண்டியர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட பேசுகிற தன்மை, அவங்க நடந்துக்கிற முறை, அது எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனால் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா, அது நேச்சுரலாக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது இந்த வகுப்பு மூலயமா நான் அதை அறிஞ்சிக்கிட்டேன். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வாலண்டியராக ஜாயின் பண்ணி எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எல்லா உயிர்களும் பெறணும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலமாக அவங்க உயிரும் மனமும் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு இறைநிலையை உணர்ந்து வாழ்ந்து இந்த உலகம் எந்த நோக்கத்திற்காக இறைவனால் படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் திளைத்து அவர்கள் பிறப்பும் முக்தியும் பெற இது ஒரு ஆரம்பமான ஒரு நிலை.